ஐயோ எல்லாத்தையும் பண்ணாம இதை பண்ண மாட்டேனே. சரிங்க, இப்படி கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு சுரந்து இப்படி உள்ள விட்டு guys, இங்க பாருங்க நம்ம இன்னைக்கு என்ன ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு RAM டாட்ஜ் RAM சரியான பெரிய வண்டி. நான் இப்போ இங்க இருந்து நான் நேஷனல் போக போறேன் இந்த வண்டியில. என்னால நம்பவே முடியல. ஆக்சுவலி எவ்வளவு டால் தெரியுமா? Oh my god, very tall. Yeah, can I take the car and go? Yeah, I just need the keys so I can Yeah, check your here. fuel. Thank you. Wow. Hi Sid. Hello. So guys, Sid came to drop me off here. Wow. It's a huge vandi. So top states that the vehicle is protected through enterprise. Bottom is your renter total, so you get initial top and bottom. The vehicle, you can return it with no gas in it. It's okay if I return no gas in it? No fuel. Full signature there. Just need to see your credit card. நீ லாரி ஓட்ட போறோம். பெட்ரோல் போடுறேன். இது பெட்ரோலா டீசலா? இது நான் எப்படி வந்து உங்களுக்கு இங்கே பெட்ரோல் போடுறதுன்ற சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுக்குறேன் இல்லை, காட்டுறேன் உங்களுக்கு. இன்சர்ட் பே ஹியர், இன்சர்ட் கார்டு ஆர் பே லெஃப்ட் ஹேண்டில். ஓகே, ஐ வாண்ட் டு இன்சர்ட் தி கார்டு ஃபர்ஸ்ட். ப்ராசஸிங் ப்ளீஸ் வெயிட். விசா ப்ரீபெய்ட். பின்னு போட்டுடலாம். ஸோ இது வந்து முதல்ல ஷேர் பண்ணிக்குது கார்டில் கேஷ் இருக்கான்னு. கார்டை வந்து இது பண்ணிக்குது. ஓகே, உன் கார்டை இப்போ என் கையில். டு யூ வாண்ட் இட் ரிசீவ்ட்? எஸ். எனக்கு வந்து நார்மல் பெட்ரோல் போதும். லெஃப்ட் ஹேண்டில் டு ஸ்டார்ட் ஃபியூலிங் சொல்லுது. ஸோ பிகின் ஃபியூலிங் நவுன்னு சொல்லுது. ஐயோ எல்லாத்தையும் பண்ணாம இதை பண்ண மாட்டேனே. சரிங்க, இப்படி கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு சுரந்து இப்படி உள்ள விட்டு நவ் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். இதுதான் கரெக்டான நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன் இங்கே பெட்ரோல். இட்ஸ் ஒர்க்கிங் குட். இங்கே வருங்க. I did that. By the way, அது யாருன்றது தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ நம்ம ரீப்ளேஸ் த நாசல் முடிச்சுட்டு நான் 50 ரூபாய்க்கு போதும்னு சொல்லி வச்சிட்டேன். நான் பிரிண்ட் ஆன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. பரதேசி எங்கே போச்சுன்னு தெரியலையே. தேங்க்யூ, ப்ளீஸ் கம் அகைனா. அதுக்கெல்லாம் திருப்பிங்க வர மென்டல். போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். கடவுளே ஈஸியாக போயிடலாம். ஐ ஜஸ்ட் ஸ்விட்ச்ட் ஆன் தி 4 wheel ஹை. எதனாலனா வந்து 2 wheelல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வண்டி. இங்கே ஸ்பீட் லிமிட் 30 தான் போகணும் போல. ஸ்ட்ரகிள் பண்ணிச்சா எடுத்த உடனே. என்னடா ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இன்டு 4 wheel டிரைவ். பட் ஐம் நாட் ஷுர் ஸ்னோவில் வந்து 4 wheel ஓட்டணுமா இல்லை வந்து 2 wheel தான் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும். நான் அது கூகுளில் பார்த்தா தெரியும். பட் நோ, ஐ just don't have time. I didn't know that இந்த மாதிரி ஸ்னோ ஆகும் தெரிஞ்சுதான் I would have came in flight itself. எனக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பிடிக்காத காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன். அதில் போயிட்டு இந்த செக்யூரிட்டி செக்கு, அதுக்கப்புறம் அது ஏறி உட்காந்துட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ஓவர். இங்கே ஓகே தான், பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கடைசியில். இட்ஸ் ஆக்சுவலி லைக் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஒரே பனியில் வந்து படந்து அந்த இடம்லாம் பனிலாம் படந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஸ்னோவில் ஓட்டுறீங்கன்னா ப்ராபப்ளி லைக் எப்பயுமே ஸ்னோன்னு கிடையாது, எந்த ஒரு இடத்துலையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டும் போது யூ ஷுட் நாட் கோ ஃபார். யூ ஷுட் பேபி ஸ்டெப்பில் தான் போகணும். பட் நான் இங்கே இருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்ன்றது தெரியல. பி லைக் 300-400 கிலோமீட்டர்ஸ். ஸோ அவ்வளோ தூரம் போகிறது தான் எனக்கு ஆக்சுவலி பயமாக இருக்குது. நான் பயமாக இருக்குன்னு சொல்லி சொல்ல பண்ண மாட்டேன். But I do it. It's scary, but still we can do it. We'll be all right. அப்படின்னு நான் நினைக்கிறேன். Thing is though, the key is வண்டி ஏதாவது ஃப்ரண்ட்டில் போகுதுன்னா you have to go slow. ஆனால் அந்த மாதிரி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா you will have that snow range rover வேற இருப்போது. அதெல்லாம் you have that snow இதுவே இருக்கும். நம்ம வண்டியில் கூட ஊரில் கூட இருக்குது. அதனால் நம்ம ஊரில் வேலையை யூஸ் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குடா இதெல்லாம் இருக்குது, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்துக்கலாமே யோசிப்போம் அப்படின்னா. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஸ்னோனா என்ன உங்களுக்கு என்ன உள்ளேருந்து எக்ஸ்ட்ரா டயராக வரப்போகுது. ஜஸ்ட்
அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிப்பரியானா இல்லை உள்ளே வந்து ஒரு எலக்ட்ரானிக்காக வந்து இட் வில் அட்ஜஸ்ட் அந்த மாதிரி. பட் இந்த வண்டியில் அதெல்லாம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. PRND இந்த 4 மாட்டர் தான். யூ ஹாவ் டு ட்ரைவ் வித் இட். அதில் 4 வீல் ஹையே, 2 வீல் ட்ரைவு, 4 வீல் லோ இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம ஓட்ட வேண்டியதான். பட் ஐ திங்க் இவ்வளோ பெரிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வழுக்குது. ஸ்னோவில் வந்து ஐ திங்க் நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் இதே X7 எடுத்திருந்தேன்னா இட் வில் ஹேவ் ஆல் த திங். இது நல்லா இருந்தது. ஈவன் ஸ்டியரிங் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸ்டியரிங் படும் குளிராக இருக்குது. அதில் ஹீட்டட் ஸ்டியரிங்லாம் இருக்கும். தான் அப்படியே கையை வச்சுன்னா ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஹீட்டட் ஸ்டியரிங்லாம் பார்க்கும்போது டூ மச்சாக பண்ணுறீங்கப்பா, இதெல்லாம் ஓவர்ப்பா, இதெல்லாம் இந்த மாதிரி வேணுமாப்பா லக்ஸுரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு யோசனை அப்படின்றது இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் உள்ளே வந்துட்டு கை வச்சோன்னு அப்படி இருந்துச்சு. எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிது நைட்டு ஃபுல்லாக. டோன்ட் பி ஏ பிற்போக்கு, ஆல்சோ டோன்ட் பி ஏ ரொம்ப முற்போக்கு, பி ப்ராக்டிக்கல். ஏன்னா முற்போக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஓக்காக இருக்குன்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பானுங்க. நான் வந்து வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரியல. நான் வேறு ஒழுங்காக ஒர்க் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தின் ஐஸ் இருக்குங்க ரோட்டில். ஸோ ஸ்னோ வந்ததுக்கப்புறமா அந்த சில இடத்துல ஐஸ் கூட தெரியாது, அந்த ஒயிட் கலரில் இட்ஸ் தின் ஐஸ். அதில் வந்து என்ன ஆகுனா வண்டி வந்து ஜஸ்ட் ஸ்லிப்பரி கிஷ்கின்னு போயிடும். அது ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வி ஆர் டெட். டயரில் எப்பவுமே ட்ராக்ஷன் இருக்குல்ல, அந்த அந்த ஒரு இது இருக்குமே, அந்த உள்ள போமே, அது மூலயமா தான் நம்ம வி கெட் தட் கிரிப். பட் ஏன்னா அது வந்து அந்த காலம் செம்மையாக இருக்குல்ல. Ford 150 250 வருதுல, சூப்பர் வண்டிங்க. அதுவும் ஓட்டணும் எனக்கு ஆசை. பட் இந்த வண்டி இருந்துச்சாங்க. இந்த வண்டியை பார்த்தோன்னே ரேம், டாஜ் ரேம். We are going to drive. Okay, so we are actually almost near to Napoleon Sir's house. The thing is, like, நான் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி I'm going to go meet him. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கடவுளே என்ன காப்பாத்து, இந்த ஒரே பனியாக இருக்குது. ஐயோ பனியாக இருக்குது. ஜாலியாக இருக்கு. இது பாருங்க, ஜாலியாக இருக்குவா, ஜாலியாக இருக்கு. ஜாலிலோ ஜிம்கானா. பரவாயில்லைங்க, 4 டிரைவ் போட்டு போனால் போகுது, வழுக்கலை பெருசா. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வீடு ஃபுல்லாக மேலே இது வந்துச்சு பனி. இந்த வீடியோ அவ்வளோ சூப்பராக போச்சு. எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. என்னுடைய நன்றிகள் எப்பொழுதும் உங்களிடம் இருக்கும். இங்கே வழுக்குது, படு மோசமாக வழுக்குது இங்கே. அவருக்கு நான் சொல்லக்கூட இல்லை நான் இங்கே வரேன்னு. ஐயோ ஐஸு. நான் மேலே ஏன் ஏற்றி நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இறங்கி நடந்து போகிறதுக்கு. Okay, I'll just go meet him and then come. Probably I can't stay for long because I have to run. Nobody. So guys, இப்போ நான் வந்து டென்னசி நேஷ்வில்ல இருக்கேன். I got an invite from Napoleon Sir. அதாவது அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து த்ரோ பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி எனக்கு அப்போவே தெரியும். நான் வந்து போதே நான் அப்போ தான் பிளான்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அது என்னால் வீடியோ சொல்ல முடியல. ஏன்னா சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், சர்ப்ரைஸ் போயிடும் அவங்க ஒய்ஃப். சார் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு அர்லாண்டாவில் இருந்தேங்க. அர்லாண்டாவிலேருந்து லாஸ் வேகஸ்க்கு போகிறதா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அர்லாண்டாவிலேருந்து அட்லாண்டாக்கு வந்தேன். அட்லாண்டாவில் ஏன்னா வந்து ஒரு சித்த பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் சார் கூப்பிட்டதுனால நான் இங்கேருந்து காரில் வந்துருக்கிறேன் இப்போது. ஸோ இன்னைக்கு நான் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் திருப்பி நான் கிளம்பிடுவேன். லெட்ஸ் கோ புது பர்த்டே பார்ட்டி. ஸோ ஆக்சுவலி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து ரொம்ப கம்மியான ட்ரெஸ்ஸஸ் தான் கொண்டு போயிட்டு நான் வந்து போயிட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்னால் நான் வந்து அதாவது லைட்டாக பேக் பண்ணி போயிட்டு இருக்கேன். அதனால் என்கிட்ட ஒரே ஒரு ஷர்ட் இருக்குது, ஒரு 4 டிஷர்ட் இருக்கு, ஒரு ஜீன் இருக்கு, லிட்டரலாக வந்து இதாக இருக்குது. அப்புறம் ட்ராக் பேண்ட் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதே நான் ரொட்டீனாக போட்டு துவச்சு போட்டுட்டு இருக்கேன். அதனால லைக் ஸ்பெஷலாக போடுறதுக்கு இல்லை ஷர்ட் சரி வாங்க போகலாம். நிறைய பேர் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து போகும்போது ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க இங்கே. லெட்ஸ் கோ.